Everyone, a small story about Chinese bamboo. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை கதை இது. ஒரு ஃபார்மர், சைனீஸில் இருக்க ஃபார்மர் வந்து அவருக்கு வந்து அந்த பேம்பு, அந்த மூங்கிலோட விதை ஒன்று ஒரு கிடைக்குது. அவங்களோட சக ஃபார்மர்கிட்டேயோ இல்லை யார்கிட்ட இருந்தோ வெளியூர்லேருந்தோ வெளி மாநிலத்துலேருந்தோ கிடைக்குது. அது வரைக்கும் யாருமே வந்து பேம்பு வந்து சைனாவில் வந்து பிளான் பண்ணது கிடையாது. பேம்புனா என்னன்னே தெரியாது. என்ன பியூட்டி அப்படின்னா, இவர் அந்த விதைகளை வாங்கிட்டு கொண்டு வந்து அவரோட நிலப்பரப்பு வயல்வெளியில் வந்து ஒடிசட் அவரோட இதில் வந்து ஃபார்ம் லேண்டில் வந்து அது வந்து விதைக்கிறாரு. அவர்கிட்ட வந்து மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ஏக்கர், நான் ஒரு ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், ஒரு 5 ஏக்கர் லேண்ட் இருக்குது. அந்த 5 ஏக்கர் லேண்டில் வந்து 2.5 ஏக்கர் வந்து இந்த பேம்புக்குன்னு சொல்லிட்டு பிரிச்சிடுறாரு. 2.5 ஏக்கர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குயிக் ஈல்டிங் க்ராப்ஸ் வந்து போடுறாரு. ஸ்பினாக்ஸு, குயிக் ஈல்டிங்னா ஒரு ஷார்ட் டேர்ம் இருக்கிறதுல கொடுக்குறாரு. இந்த 2.5 ஏக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பேம்பு வந்து பிளான் பண்ணுறாரு. முதல் நாள் வந்து தண்ணி ஊற்றுறாரு, ஏதாவது வளர்ச்சி இருக்கான்னு பார்க்குறாரு. அவர் கண்ணுக்கு எதுவும் தென்படலை. 2வது நாள் தண்ணி ஊற்றுறாரு, ஏதாவது வளர்ச்சி இருக்கான்னு ஒரு ரெகுலராக ஊற்றிக்கிட்டே இருக்கார். இந்த பக்கம் இந்த 2.5 ஏக்கர்ஸ் லேண்ட் பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அது வந்து அவர் வைக்கிற பயிர் வகைகள் வந்து நல்லா வளருது, அதை வந்து அறுவடை பண்ணுறாரு, அதுலேருந்து லாபம் ஈட்டுறாரு. இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு வருஷம் ஆகுது. எல்லாரும் இவரை பார்த்து வந்து கேலியாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது, எங்கேருந்தோ போயிட்டு ஏதோ விதையை கொண்டு வந்து பேம்பு விதைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்த, ஒன்றுமே வளரலையே அப்படின்னு. இவர் வெறும் எதையும் ரியாக்ட் பண்ணாமல் பொறுமையாக வந்து அவருக்கு ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. அது காலையில் வர்றது, அந்த 2.5 ஏக்கருக்கு தண்ணி பாய்ச்சறது, இந்த 2.5 ஏக்கரில் என்ன ஆக்டிவிட்டீஸோ, ஹீல்டோ, ஹார்வெஸ்ட்டோ, பிளான்டிங்கோ, ப்ளவிங்கோ எதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். இது தொடர்ந்து யூ ஒன்ட் பிலீவ் 4 வருஷத்துக்கு அவர் அப்படியே இது பழக்கமாகவே ஆகிட்டுருக்கு. அது பாட்டு போயிட்டுருக்கு. 4 வருஷத்துக்கு எக்ஸாக்டாக வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் 48 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ஃபைன் மார்னிங் வந்து அவரோட லேண்டை விசிட் பண்ணுறதுக்கு, ஃபார்ம் லேண்டை விசிட் பண்ணுறதுக்கு வராரு. யூ ஒன்ட் பிலீவ், அந்த 2.5 ஏக்கரில் இவர் எத்தனை விதைகள் வச்சார்? பல ஆயிரம் விதைகள் வச்சிருப்பார். அந்த பல ஆயிரம் விதைகள் வந்து ஒன்று கூட வந்து கெட்டு போகாமல் எல்லாமே முளைச்சிருக்கான். இவருக்கு வந்து அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தில் வந்து மிதக்க ஆரம்பிக்கிறார். இதே ஊரே வந்து பார்க்குது. ஓரளவுக்கு ஒரு திருப்தி அடைகிறார் இவர். 1 வாரம், 2 வாரம், 3 வாரம் அப்படியே அது வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அசுர வளர்ச்சி இருக்கான். ஒரு 6 வீக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 வீக்ஸ்னால் கனெக்ட் பண்ணிக்கோங்க, 1.5 months, அப்ராக்சிமேட் 2 monthsல வந்து பார்த்திங்கன்னா அந்த பேம்பு வந்து 90 feet வளர்ந்துது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிப்பார், 90 feetனா எவ்வளோ ஹைட்டு. அப்போ தான் எல்லாருக்குமே புரிஞ்சுதான் பேம்புவோட தன்மை என்ன அப்படின்றது. ஆக்சுவலாக வந்து இந்த 90 அடி அந்த உயிரினம் வந்து அந்த செடி, அது வந்து செடி வகைகள் தான் சொல்லுவாங்க, கொடி வகைகள்னு சொல்லுவாங்க, செடி வகைன்னு சொல்லுவாங்க. அது இந்த அளவுக்கு வளர்ந்து இந்த நிலப்பரப்பில் அதுக்கு தாங்கணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு டீப்பாக ரூட் போயிருக்கணும். இந்த 4 வருஷம் வந்து அதோட ரூட்டை தான் அது வளர்த்துருக்கு. அதுக்கான உணவு, தண்ணி, தேவையான ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரூட்டை வளர்த்துருக்கு. சேம் வே நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேஷன்ஸ் வேணும். பேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. பர்சீவரன்ஸ், கன்சிஸ்டன்சி, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசிப்ளின். இது 3தையும் வந்து நீங்கள் கையாண்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கான வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். குட் டே.